யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 5 verses 1 onwards. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரமதகப்பனே, அப்பா, எங்களோடு நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் என்ன எச்சரிக்கை கொடுக்க இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் வாசித்து தியானித்து அறிந்து கொள்ளும்போது தேவன் எங்களோடு தொடர்ந்து பேச வேணுமாறு கேட்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்கும்போது வேதத்தின் வசனம் ஆண்டவரே ஜீவனுள்ளதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினால் எங்களோடு தொடர்ந்து பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, யாக்கோபு 5வது அதிகாரத்தின் முதல் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது படம் படைத்தவர்களுக்கு அல்லது செல்வர்களுக்கு எச்சரிக்கை என்று துவங்குகிறது. எனவே இந்த முதல் பகுதி ஒரு எச்சரிக்கையின் பகுதியாக வருகிறது. அதோடு கூட பணம் படைத்தவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையின் பகுதியாக வருகிறது. அன்பானவர்களே, இந்த பகுதி மிக கடினமான பகுதி. இந்த பகுதியை மட்டும் நாம் தனியாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், பணம் படைத்தவர்களாக இருப்பதே பாவமா, நம்மை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரா என்று நமக்கு யோசிக்க தோன்றும். அதோடு கூட அநேகமாக இந்த பகுதிகளில் அநேக பிரசங்கங்கள் செய்யப்படுவதில்லை. கடினமான பகுதி. எனவே நாம் இதை சரியான வகையிலே சரியான கண்ணோட்டத்திலே அலசி ஆராய வேண்டும். முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், செல்வர்களே சற்று கேளுங்கள். அப்பனா இவர் யாரை பார்த்து பேசுகிறார்? செல்வர்களை பார்த்து பேசுகிறார், பணம் படைத்தவர்களை பார்த்து பேசுகிறார். ஆனால் இந்த பகுதியை முழுவதுமாக நீங்கள் தியானிக்கும் போது இந்த உலகத்திலே பணம் படைத்தவர்களாக இருக்கிற விசுவாசிகளை வைத்து இவர் பேசுவதாக காணப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தில் உள்ளவர்கள் பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற விதமும் அவர்கள் செலவழிக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த பகுதியை முழுமையான கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு கூட இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இந்த செல்வம் படைத்தவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்ற முழு கண்ணோட்டத்தையும் நாம் பார்க்க வேண்டும். குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இதை நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே செல்வம் படைத்தவர்களை பார்த்து அவர் பேசுகிறார். இந்த செல்வம் படைத்தவர்கள் 2 வகையிலே தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, செல்வத்தை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அது ஒரு வழி. செல்வத்தை சம்பாதிக்கிற விதம். அடுத்தது, செல்வத்தை செலவழிக்கிற விதம். இந்த 2லும் செல்வம் படைத்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் விசுவாசிகளாக இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களிடத்துல இந்த குணம் காணப்படுமா என்று யோசிக்கும் போது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எந்த குணம்? செல்வத்தை தவறான வகையிலே சம்பாதிப்பது, சம்பாதித்த செல்வத்தை தவறான வகையிலே செலவழிப்பது. இதை குறித்துதான் இந்த பகுதி பேசுகிறது. இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது செல்வர்களே சற்று கேளுங்கள் என்று செல்வர்களை அழைக்கிறார். அப்படி என்றால் ஒருவேளை இந்த பகுதி முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் மீது முழு விசுவாசத்தையும் வைத்து அவருக்காக தங்களையே ஒப்பு கொடுத்தவர்களிடத்துல இவ்வகையான குற்றங்கள் காணப்படுமா என்று யோசிக்கும் போது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருப்பினும் இந்த வேதத்தில் வருகிற இந்த பகுதியின் மூலமாக நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் யோசித்து அந்த கண்ணோட்டத்திலேயே பயபக்தியோடு இந்த பகுதியை நாம் விளங்கிக் கொள்வோம். இந்த பகுதியில் அடுத்த வரியில சொல்லப்பட்டு இருப்பது, உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை நினைத்து
அலறி அழுங்கள். இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பாய் இருக்கிறது. அப்படி என்றால் செல்வர்களுக்கு ஒரு பயங்கரமான இழிவான நிலை வரப்போகிறது. அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நினைத்து சாதாரணமாக அழுவது கூட இல்லை, அலறி அழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? இதை துவங்குவதற்கு முன்னதாக 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் என்ன காரியங்களை சொல்லி இருக்கிறது என்பதை நான் விளக்குவதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு முன்னுரையை கொடுக்க விரும்புகிறேன். வேதாகமம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்க்கும்போது செல்வம் படைத்தவராக இருப்பது பாவம் இல்லை. ஆனால் இதை விளக்கும்போது தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். ஆபிரகாம் துவங்கி யோபுவை பார்க்கும்போது அநேக காரியங்கள், தாவீது ராஜா, சாலமன் ராஜா, இவர்கள் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வம் படைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். எனவே தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்றும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏன் செல்வம் படைத்தவர்களை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது 2வது வசனத்திலேயே நாம் அதை அறிந்து கொள்கிறோம். செல்வத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நாம் பெற்ற செல்வத்தை நாம் என்ன செய்கிறோம்? இந்த 2 காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. 2வது வசனத்தில் வரும்போது உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. அதுக்கு அடுத்தது உங்கள் ஆடைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டன. 3வது வரும்போது 3வது வசனத்திலேயே வருகிறது, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து போய்விட்டன. இப்போ பாருங்க, பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்க முடியாது. அப்போ இங்க சொல்லப்படுகிறது என்னன்னா, அது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. செல்வம் மக்கி போயிற்றுன்னு வருகிறது. அந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆடை பூச்சிகளால் அரிக்கப்பட்டன, வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்தது. இப்போ இந்த 3 இதில் நம்ம பார்க்க, மக்கி போனாலும் சரி, பூச்சி அரிச்சாலும் சரி, இல்லை அது துருப்பிடித்து விட்டாலும் சரி, இது 3லும் நாம் பார்ப்பது உங்களுடைய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதை தான் இங்கு முக்கியமாக செல்வம் படைத்தவர்களிடத்துல அவர் பேசுகிறார். உங்களுடைய செல்வம், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பது பயன்படுத்தப்படுகிறதா? நமக்கு தெரியும், சவக்கடல் என்று பார்க்கிறோம் இல்லை வேதாகமத்தில். அதற்கு பெயர் சவக்கடல் என்று வருவதற்கு காரணம், அதில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ்வது இல்லை. காரணம் என்ன? அதில் இருக்கிற, அது தன்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா கெமிக்கல்ஸையும், தன்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அனைத்தையும் அது திரும்ப கொடுக்க முடியாமல் அதனுடைய ஆழம் பூமியிலே மிக தாழ்ந்ததாக இருக்கிறது. எனவே நமக்கு ஒரு செல்வத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நமக்காகவும் பயன்படுத்த வேண்டும், பிறருடைய நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். இப்படி பயன்படுத்தாமல் இருப்பதை தான் மக்கி போயிற்று, அரிக்கப்பட்டு போயிற்று, துருப்பிடித்து போயிற்று என்று 3 கண்ணோட்டத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே நாம் நம்மை அலசி ஆராயும் போது, ஆண்டவரே எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதித்தது உம்முடைய கரம். ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில் அநேக மக்களை, உம்மிடத்தில் வருகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆனால் உம்மிடத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் செல்வத்தை பெற்றிருப்பேன் என்றால் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதும் ஒரு முக்கியமான கேள்விதான். அதில் அடுத்து இங்கு சொல்வது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த செல்வத்தை பயன்படுத்தாமல் நமக்கும் பயன்படுத்தவில்லை, பிறருக்கு பயன்படுத்த வேண்டிய இடத்திலே நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால் அது பாவம் என்பதை நமக்கு திட்டவட்டமாக குறிக்கிறது. அப்படி என்றால் அந்த காலத்திலே செல்வம் என்று சொல்வது அது பணமாக இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு இருந்த விலை உயர்ந்த ஆடையாக இருக்கலாம், அல்லது பொன்னும் வெள்ளியுமாக சேர்த்து வைத்திருக்கலாம். இந்த காலத்திலும் நாம் பணத்தை சேர்க்கும் போது அவர்கள் சொல்வது எல்லா
பணமும் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் பொன்னிலே பணத்தை போட்டு வைப்போம் என்றால், வெள்ளியிலே பணத்தை போட்டு வைப்போம் என்றால் அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அதனுடைய விலை நிச்சயமாக ஏறிக்கொண்டிருக்கும். இந்த காலத்திலும் சொல்லுகிறோம். எனவே அந்த காலத்திலே செல்வம் படைத்தவர்கள் என்றால் அவர்களுடைய பொன், வெள்ளி போன்ற பொருட்களின் மூலமாகவே அந்த செல்வத்தை அவர்கள் அளந்தார்கள். எனவே இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்வது, முதல் பகுதியிலே நமக்கு சொல்வது, நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நாம் எந்த வகையிலே பயன்படுத்துகிறோம். இதில் இன்னொரு காரியத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். செல்வம் படைத்தவராய் இருப்பது தவறு அல்ல. அதை போலவே நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை நல்ல ஒரு ஞானமான வகையிலே அதை சேமித்து வைப்பதும் தவறல்ல. ஆனால் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? சேமித்து வைப்பது மக்கி போகக்கூடாது, பூச்சி அரிக்க விடக்கூடாது, துருப்பிடிக்க விடக்கூடாது. இந்த 3 காரியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுவது, நீ உனக்காகவோ உன்னுடைய எதிர்காலத்துக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ செல்வத்தை ஞானத்தோடு சேர்த்து வைப்பது தவறு அல்ல. ஆனால் அந்த செல்வத்தை நீ சேர்த்து வைக்கும்போது அது உனக்கும் உதவாமல் உன் வருங்காலத்துக்கும் உதவாமல் போகக்கூடியதாக இருக்கும் என்றால் நமக்காகத்தான் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இதை ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். பணம் பாவம் அல்ல, ஆனால் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ரூட் ஆஃப் ஆல் ஈவில். மணி இஸ் நாட் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். த லவ் ஃபார் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். நம்ம 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? அதனால் அந்த 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நமக்கு உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருக்கும் என்றால் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். அதோடு கூட நமக்கு பணத்தை கொடுத்து நம்முடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்தியோடு இருக்க வேண்டும். அதோடு நிறுத்திவிடக்கூடாது. அந்த சேமிக்கிற பணம் பயன்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். துருப்பிடிக்க விடக்கூடாது. நிச்சயமாக பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிப்பதில்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்வதற்கு காரணம், துருப்பிடிக்கிறது என்றால் அது தவறாக அழிந்து போவதற்கு நாம் விட்டுவிடுகிறோம். பயனில்லாத வகையிலே அழிந்து போவதற்கு விட்டுவிடுகிறோம். அதை இந்த 3 காரியத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். அதனால்தான் இந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நமக்கு அது சரியாக விளங்காது. ஆனால் இந்த பகுதியிலே மற்ற இடங்களிலே பணம் படைத்தவர்களாக பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறவர்களை குறித்து நாம் விளங்கிக் கொள்ளும் போது, பணத்தை கொடுக்கிறவர் தேவன்தான், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன்தான். ஆனால் அதை பயன்படுத்த ஞானத்தோடு, தேவ கிருபையோடு அதை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது அடுத்தபடியாக சொல்லும்போது, அந்த துருவே, அப்படி அந்த துருனா நாம் பயன்படுத்தாமல் அழிந்து போகிறது அல்லவா? அப்படி அழிகிற காரியம் நமக்கு என்ன செய்யுமா? எதிர் சான்றாக இருக்கும். அப்படி என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பணத்தை, நல்ல பணத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த பணத்தை ஆண்டவரே நான் சேமித்து வைத்து அதை பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிறேன். இதில் ஆண்டவரே இந்த பயன்படுத்த முடியாமல் அது அழிந்து போகிறது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதே எனக்கு சாட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அது நெருப்பு போல சதையை அழித்து விடுகிறது. இறுதி நாட்களில், இந்த இடத்துல வருகிற இந்த வார்த்தையை கவனிங்க. இறுதி நாட்களில் யாக்கோபு எழுதும் போதே இறுதி நாட்கள் என்று எழுதுகிறார் என்றால், நாம் வாழ்கிற இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிற இறுதி நாட்களிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்மையே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். என்னுடைய பணத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? பணத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்றால் அந்த சேமிப்பு ஒரு
நல்ல முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா, இல்லை அது எதற்கும் உதவாமல் துருப்பிடிக்கக்கூடிய நிலையில், பூச்சி அரிக்கக்கூடிய நிலைமையில், அல்லது அது மக்கி போகிற நிலைமையில் இருக்கிறதா என்று நம்மையே நாம் பார்த்து கேட்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? முக்கியமானது, இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறவர்களே என்று மறுபடியுமாக அவர் நம்மை அழைத்து எச்சரிப்பு கொடுக்கிறார். உங்கள் வயல் அடுத்த பாவம் ஒன்று என்ன? அதை பயன்படுத்தாமல் அழிவாக சேர்த்து வைத்திருப்பது பாவம். அடுத்தது பாருங்க, 4வது வசனம் மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது. நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள், இந்த இடத்துல வயல் இல்லைன்னு வருது, நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களின் கூலியை பிடித்து வைத்திருக்கிறீர்களா? அப்படின்னா இந்த இடத்துல அவர் பேசுவது, நீங்கள் எப்படி உங்களுடைய பணம், நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் எந்த வகையில் சம்பாதிக்கப்பட்டது? தவறான வகையில் சம்பாதிக்கப்பட்டதா? இல்லை என்றால் நாம் யாருக்காவது கூலி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றால் எதற்காகவாவது செலவழிக்க வேண்டிய பணத்தை நாம் சரியான வகையில் செலவழிக்காமல் பிடித்து வைத்திருக்கிறோமா? அந்த கூலி என்ன செய்யுமா? அப்படி பிடித்து வைக்கிற பணத்தினால் நாம் பணக்காரராயிருக்கிறோமா? இங்க பாருங்க, இதுவரைக்கும் முதல் பகுதியில் நம்ம பார்த்தது பணத்தை செலவழிப்பதை குறித்து. இந்த இடத்துல நம்ம பார்ப்பது, உன் கையில் இருக்கிற பணம் எப்படி வந்தது? பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாம் பிடித்து வைத்திருக்கிறோமா? அப்படி இருக்கும் என்றால் அது என்ன செய்யுமா? அந்த பணம் பேசுமா? அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, மணி ஸ்பீக்ஸ்ன்னு. இந்த இடத்துல வேதாகமத்தில் இது அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைப்புகளின் 2 வகையில் அது பேசுது. அந்த பணமும் ஆண்டவரிடத்துல பேசுது, அந்த பிடித்து வைத்திருக்கிற பணம். அடுத்தது, யாரிடத்திலிருந்து அதை பிடித்து வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய சத்தமும் ஆண்டவருடைய செவிகளில் எட்டுகிறதாம். அன்பானவர்களே, ஏழை எளியவர்கள், வருத்தப்படுகிறவர்கள், கடினமாக உழைக்கிறவர்கள், இவர்களுடைய பணம் ஒருவேளை நம் கரத்தில் இருக்கும் என்றால் அது பேசும் என்பதை வேதம் தெளிவாக காட்டுகிறது. அந்த பணமும் பேசுகிறது. அந்த பணத்தை யாரிடத்திலிருந்து பிடித்து வைத்திருக்கிறோமோ அவர்களும் பேசுகிறார்கள் என்று. அதனால தான் 5வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, இந்த உலகத்தில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழாதீர்கள். நம்ம சந்தோஷமா வாழ்றத குறித்து, தேவன் நமக்கு கொடுத்த பணத்துல நாம் நல்ல வகையில களி கூர்ந்து வாழ்வதை ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லவில்லை. தவறான வகையிலே பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை நல்ல வழியிலே செலவழிக்காமல், செல்ஃபிஷாக, தற்பிரியராக, மற்றவர்களை குறித்து யோசிக்காமல் வாழ்கிறார்கள் அல்லவா? அவர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சொல்லப்படும் நாட்களுக்காக, கொல்லப்படும் நாட்களுக்காக உங்கள் உள்ளங்களை கொடுக்க வைக்காதீர்கள். கொல்லப்படும் என்று சொல்லும்போது நிச்சயமாக இறுதி நாள் அது எப்படி இருக்குமோ அந்த நாளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. அந்த செல்வத்தை நாம் சேர்த்து வைப்பதினால் நமக்கு பயனில்லை. நேர்மையானவர்களை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்யாதீர்கள். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த பண ஆசை வரும்போது இது எதற்கு நேராக வழி நடத்துகிறது என்றால் கொலைக்கு நேராகவே வழி நடத்தி விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் கொலைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. அவர்கள் இப்படியாக நீங்கள் பணத்தின் ஆசையினால் செய்கிற காரியத்தை ஏழை எளிய மக்களோ மற்றவர்களோ எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் நாம் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவர்களுடைய குற்றம், நம்ம யாருடைய பணத்தை
நாம் தவறாக எடுத்து வைத்திருக்கிறோமோ அதுவும் தவறுதான். நம்மை எதிர்த்து நிற்க முடியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுடைய பணமாக இருக்கும்போது அது மகா பெரிய தவறாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பகுதி நான் ஏற்கனவே சொன்னது போல மிக கடினமான பகுதி. இதை சரியாக வழங்கிக் கொள்ளவில்லை என்றால், ஐயோ என்னிடத்தில் பணம் இருக்கிறதே, நான் தவறு செய்கிறேனா, என் பணத்தை நல்ல வகையில் சேமித்து வைத்திருக்கிறேனே, நான் தவறு செய்கிறேனா என்று நாம் நம்மை சரியாக தவறாக எடை போட்டு விட முடியும். அதனால்தான் இந்த பகுதியை வேதத்தின் மற்ற பகுதிகளோடு நாம் ஒத்து வைக்க வேண்டும். ஒரு எஜமான் ஒரு தாளந்தை கொடுத்து செல்லுகிறார். ஆனால் தாளந்தை பெற்ற அவன் நீர் கொடூரமானவர், ஆனால் நான் பணத்தை அப்படியே சேர்த்து வைத்தேன் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், நீ என்ன செய்திருக்கணும், இதை நல்ல இடத்தில் போட்டு இதன் வட்டியையாவது எடுத்து எனக்கு கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா என்றும் சொல்லுகிறார். அதனால இந்த பகுதிகளோடு நாம் இணைத்து பார்க்கும்போது செல்வம் படைத்தவர்களாக நாம் இருப்பது தவறு அல்ல. ஏனென்றால் ஆஸ்தியை நமக்கு கொடுக்கிறவர் தேவன்தான். ஆனால் பெரிய குவெஸ்டியன் மார்க் என்ன என்றால், நம்மை பார்த்து கேட்க வேண்டும், நான் வேலை செய்கிறேனே, வேலை செய்கிறவர்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா, என்னுடைய வேலையின் நேரத்தை வேலைக்காக செலவழிக்கிறேனா, இது முக்கியமான கேள்வி. எப்படி செல்வத்தை பெற்றுக்கொள்கிறேன், அநியாயமாக செல்வத்தை பெற்றுக்கொள்கிறேனா, அல்லது வேறு ஒருவருடைய பணம் என்னுடைய கரத்தில் இருக்கிறதா, இந்த காரியங்களை, இந்த கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது, செல்வத்தை நான் எப்படி சம்பாதிக்கிறேன் என்பதில் நான் எவ்வளவு உண்மையாக இருக்கிறேனோ அது போலவே செல்வத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பதிலும் நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பகுதி மிக பயங்கரமான எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த வசனங்களை திரும்ப படித்து நாம் நம்மையே சோதித்து பார்க்கலாம். ஆண்டவரே, வேதம் முழுவதிலும் அநேகரை ஆசீர்வதித்து செல்வந்தர்களாக நீர் வைத்திருக்கிறீர்களே, உம்முடைய ஐஸ்வர்யம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. அதனால் சரியான வகையில் செல்வத்தை சம்பாதிக்க நாங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் செய்ய, நேரத்தை சரியாக ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கலாம். அடுத்ததாக, நாங்கள் சம்பாதிக்கிற விதம் சரியாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கூலி அல்லது மற்றவர்கள் ஐயோ எனக்கு இவர்கள் தர வேண்டிய பணத்தை தரவில்லையே என்று அங்கலாய்க்கிறது தேவனுடைய காதுகளை எட்டுகிறபடியினால் அதிலும் நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். அதை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட செல்வத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் உண்மையாய் கடினமாக உழைத்து பெற்றுக்கொண்ட செல்வத்தை நான் எப்படி சேமித்து வைக்கிறேன்? நான் சேமித்து வைப்பது துருப்பிடித்து விடுகிறதா? அப்படி என்றால் ஒன்றுக்குமே பயனில்லாமல் போய்விடுகிறதா? யோசித்து பார்க்கலாம். இல்லை என்றால் பூச்சி அரித்து விடுகிறதா? இல்லை என்றால் மக்கி போய் விடுகிறதா? நம்மையே கேள்வி கேட்கலாம். இது மூன்றையும் இணைத்து பார்த்தோம் என்றால், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம், தேவன் என்னை ஆசீர்வதித்திருப்பது மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்கிறதா? தேவனுடைய ஆலயத்திற்கு பயனுடையதாக இருக்கிறதா? ஏழை எளிய மக்களுக்கு பயனுடையதாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாமே கேட்டுக்கொள்வோம். அன்பானவர்களே, இந்த பகுதி மிக கடினமான பகுதி. மிக பயங்கரமான எச்சரிப்பு வார்த்தைகளை இந்த இடத்திலே யாக்கோபு பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தும் முக்கியமாய் அவர் எடுத்து சொல்லுவது, இறுதியான நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம், எனவே நாம் ஜாக்கிரதையோடு இருப்போம். அன்பானவர்களே, இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற இடம். ஒருவேளை நான் விசுவாசியாக இருக்கும்போது இப்பேற்பட்ட பாவங்கள் என்னிடத்தில் காணப்படாது என்று யோசிக்கலாம். ஆனால் மிகவும் ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் களவு செய்யாமல் இருக்கலாம், மற்றவர்களை கொலை செய்யாமல் இருக்கலாம். இப்பேற்பட்டது என்னிடத்தில் இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறேன்? நான் சம்பாதிக்கிற பணம், சம்பாதிக்கிற நேரம் உண்மை உள்ளதாக இருக்கிறதா? உண்மையோடு நேர்மையோடு பணத்தை சம்பாதிக்கிறேனா?
அடுத்தது, நான் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி செலவழிக்கிறேன்? இந்த 2 காரியங்களையும் நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, மிக கடினமான பகுதி ஆண்டவரே. செல்வத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர் நீர்தான். உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களை செல்வந்தர்களாக வைத்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கடின உழைப்பு உம்முக்கு முன்பதாக உண்மையானதாக இருக்கிறதா என்பதை நாங்களே அலசி ஆராய்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அதோடு நாங்கள் நிறுத்தவில்லை ஆண்டவரே. இப்படி சம்பாதித்த இந்த பணத்தை நாங்கள் எப்படி செலவழிக்கிறோம் என்பதிலும் எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுக்காக செலவழிப்பது, பிறருக்காக செலவழிப்பது, இவை 2லும் நாங்கள் ஞானமுள்ளவர்களாயிருக்க மிக்க பயத்தோடு உண்மையோடு ஆண்டவரே எங்கள் பணத்தை ஆண்டவரே நாங்கள் சம்பாதிக்கவும் அதை செலவழிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, இறுதியில் எங்களோடு நாங்கள் எடுத்து செல்வது எதுவுமே இல்லை. இறுதி நாட்களில் வசிக்கிறோம். உம்முடைய வருகை நெருக்கமாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. நாங்கள் இந்த 2 காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையோடு உண்மையோடு உம்மை மகிழ்விக்கிறவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.